Welcome to Kodura Kooking Ep-38. ஹலோ மக்களே, இந்த எபிசோடில் நம்ம பார்க்க இருக்கிறது கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். இப்போ இதில் நாங்கள் 2 சின்ன கேரட்டை துருவி வச்சுருக்கோம். அதை துருவினதுக்கப்புறமா 1.5 கப் அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. நீங்கள் வந்து எந்த கப்பில் கேரட்டை துருவி நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பால், நாட்டு சர்க்கரை எல்லாமே அதே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு அந்த நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் உள்ளே போட்டுக்கிறோம். இந்த திராட்சை வந்து பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம 2 எடுத்து வெளியே வச்சுக்கலாம். நம்ம முந்திரி திராட்சை எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற நெய் அப்படியே வச்சுட்டு அதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கேரட்டை அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இதுலேயே நமக்கு 90% வந்து கேரட் வந்து வெந்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு பச்சை ஸ்மெல் வந்து கேரட் அல்வாவில் வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கும். ஸோ வந்து இதிலே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கேரட் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஆனால் நீங்கள் வந்து இன்னும் கூட நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா கேரட் அல்வா வந்து நல்லா நைஸாக வரும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த 2 கப் பாலை வந்து இதில் ஊற்றிட்டு நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதில் இப்போ இந்த பாலில் வந்து இந்த கேரட் வந்து வேக போகுது. பாலாடை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தூக்கி வெளியே போட்டுற தேவையில்ல. அதையும் சேர்த்து நம்ம வந்து அல்வா கூட சேர்த்து செஞ்சோன்னா அந்த பாலாடை வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அந்த பாலாடையும் சேர்த்துமே நம்ம வந்து கேரட் அல்வா வந்து பண்ணிக்கலாம். இந்த கேரட் வெந்துட்டுருக்கிற சைட் கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எந்த கப்பில் வந்து நம்ம கேரட் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்து 1 கப் அளவு தண்ணி ஊற்றி இதை அடுப்பில் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வந்து கரைச்சதுக்கப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா மண் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலும் கேரட்டும் வந்து நல்லா வந்து ஊறி கேரட் நல்லா வெந்து ஒரு டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அந்த 1 கப் நாட்டு சர்க்கரை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி வந்துட்டு நமக்கு கேரட் அல்வா வந்து இப்போ வந்து நமக்கு ஆரஞ்சு கலரில் வராது. ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால ஆரஞ்சு கலரில் வராது, கொஞ்சம் ப்ரௌனாக தான் வரும். பட் நம்மளுக்கு கலர் வந்து முக்கியம் கிடையவே கிடையாது. நம்மளோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து சுகர் வந்து எப்போவுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்வீட் செஞ்சுக்கலாம். டேஸ்ட் வந்து லைட்டாக தான் மாறும். பட் வந்து உங்களுக்கு இந்த அல்வானா அல்வா டேஸ்ட்டு, பால்கோனா பால்கோ டேஸ்ட்டு அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து சுகர் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பால், கேரட்டு, நாட்டு சர்க்கரை எல்லாருமா சேர்ந்து ஓரளவுக்கு இறுகி இந்த டெக்ஸ்சருக்கு வந்துட்டாங்க. இந்த கட்டத்தில் நம்ம 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரு, அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்துட்டு கிண்டிக்க போகிறோம். இதுக்கு நடுவில் என்ன பண்ண போகிறோம்னா இன்னொருத்தரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். மெயினாக கடைசியில் 1 டேபிள் ஸ்பூன் கீயை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த அங்கங்கே வந்து உங்களுக்கு அந்த நெய் தண்ணி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகிக்கிட்டோம் அந்த கேரட்குள்ளே. அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் வெளியில். டடா! அவ்வளோதான், நம்ம கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நாட்டு சர்க்கரையில் சேர்ந்த ஹெல்தியான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். Until then, bye bye from Ishu and Pingu. Thanks for watching.